ஏதோ டெல்லிக்கு போனார், ராகுல் காந்தியை பார்க்கல, சோனியா காந்தியை பார்க்கல. அதனால் டிவிகேயோட ரிலேஷன்ஷிப்பே காங்கிரஸுக்கு போயிடுச்சு. காங்கிரஸை கழட்டி விட்டுட்டாரு. அவர் ஏன் வந்து கேரளாவுக்கு போகல, அவர் ஏன் கர்நாடகா போகல, அதனால் இந்த டிவிகேக்கும் காங்கிரஸுக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்லைன்னீங்க. இன்றைக்கி என்னடான்னா நாங்கள் குதூகலமாக இருக்குங்க. ஏதாவது ஒன்று தானே உண்மையாக இருக்க முடியும். அதுதான் ப. சிதம்பரம் போய் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாரு. ப. சிதம்பரம் சிதம்பரம் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பேசினார்னா அவர் ப்ராப்ளத்தை முடிக்கிறதுக்காக தான் போறாருன்னே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு செய்தி ப. இருக்கு. சிதம்பரம் போனது கட்டுசைக்கால். இல்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை அதை பத்தி நடக்கும்போது ப. சிதம்பரம் தான் முடிச்சு வச்சாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதான் அந்த மாதிரி அந்த பிரச்சனையை வந்து இப்போ இந்த விஜய்கிட்ட போய் பிரச்சனைக்கு ப. பிரச்சனையே சிதம்பரம் முடிச்சு தானே வச்சிட்டாரு. சொல்கிறேன். பிரச்சனையே கிடையாது. சிதம்பரம் வந்து ஒரு கட்டுசைக்காலுக்கு போனார். அவர் போயிட்டு வந்து அடுத்த சில மணி நேரத்துல சில இல்லை, அது முன்னாடியே நேரங்கள்ல வந்து அது முடிவு எங்களுக்கு செய்யப்பட்டிருக்கு. முன்னாடியே தெரியும் இது மாதிரி காங்கிரஸுக்கு வரப்போகுது. அதனால் அந்த மீட்டிங்கில் டிசைட் ஆனது, முன்னாடியே டிசைட் ஆனது. முன்னாடியே வந்து காங்கிரஸ் பிரதிநிதித்துவம் ஏறட்டும், டெல்லியில் ஏறட்டும் அப்படிங்கிறதுனால அந்த சீட்டை காங்கிரஸுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்க. அதுவும் இது 2 வருஷத்துக்கு மட்டும்தான் சீட்டு. திரும்பி 28ல் 6 சீட்டு வரும், இதையும் சேர்த்து. அப்பயும் உங்களுக்கு தானே? அப்போ இந்த சீட்டு எங்களுக்கு தானே. அப்போ ஒரு முடிவோட தான் தாவேக்காவோட கூட்டணியில சேர்ந்திருக்கிறீங்க. அவங்க எங்களை மதிக்கிறாங்கல்ல, இதை தானே நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஏதோ ஃபேவர் பண்ணுற மாதிரி தானே நடந்துட்டு இருந்தாங்க திமுக.